ஹாய்ப்பா! எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வாங்க அம்மா வீட்ல என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்க. சூடா ஆவி பறக்க சாப்பாடு தயாரா இருக்கிறது. 2 கரண்டி போட்டுறலாம். அப்படி எடுத்து போட்டுறலாம். அடுத்தது பாருங்க டொண்டோடாய் தக்காளி தொக்கு. இதுக்கு பேர் வந்து தக்காளி பஜ்ஜி இல்லை, பஜ்ஜிங்கிறது வேறு, இது தக்காளி தொக்கு. சும்மா கொஞ்சூண்டு போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் பூண்டெல்லாம் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெசிபி நான் சொல்கிறேன்ப்பா, இனிமேல் போடுறப்பா வீடியோ, அந்த மாதிரி ரெசிபி வீடியோலாம் போடுறேன், பார்த்து அந்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள் சிறுக்கீரை பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம்லாம் போட்டு சிறுக்கீரை பொரியல், பீக்கங்காய் பொரியல், தேங்காய் தட்டி போட்டு பீக்கங்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். மாம்பழம் வந்து என்னம்மா காயாக இருக்குன்னு நினைக்காது, காய் மாதிரி இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் அறுத்து பாருங்கள், தான் சாப்பிட்டு பார்த்தேன். எப்பயுமே அறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அப்பாவுக்கு வைப்பேன். ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் நேற்று வச்ச ரசம் இருந்துச்சுப்பா, அதோடய விட்டுட்டேன். எப்பயும் போல் அம்மா வீட்டில் தயிரை வந்து மோரை ஆக்கி கொடுக்க சொல்லியிருக்காரு அப்பா, அதனால் மோர் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சத்யா அவங்க வீட்டுக்கார் வந்து பேர் காலையில் சொல்லப்பா, அந்த தம்பி பேர் வந்து கோபி. இன்றைக்கி அந்த தம்பிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். 40வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 2 பேரும் பல்லாண்டு பல்லாண்டு 100 ஆண்டும் நீங்கள் வாழணும்னு கடவுளை நம்ம ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம்ப்பா. நீ தீர்க்க ஆயுசாக இருக்கணும், உங்கள் ஒய்ஃப் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு அப்பாவும் நானும் ரொம்ப மனசார வேண்டிக்கிறோம். ஓகேங்க, பாய்ங்க. இன்றைக்கி சாயந்தரம் லஞ்சு வீடியோட உங்களை சந்திக்கலாம்.